शुक्लपक्षे अस्याः पौर्णम्यां पुण्यतिथौ अग्निदे विशेषार्थं नीलगिरिमावर्थम् अस्मदे रामेदु विराजितमानस्य अस्मदाः शिवानन्द आश्रमादि ओदन्ति ग्रामे विराजितमानस्य शिवानन्द आश्रमेदा शिवयोगिनाः प्रार्थनादिकं लोकसेवार्थं क्षेमार्थेन प्रार्थनादिक महामंगल दुर्गा सप्तशती चंडी होमाख्य दुर्गा सप्तशती पारायणार्थं कलादिक स्तोत्राण पारायण पूजार्थं अस्मदे शिवानंद आश्रमादि भक्तानां भक्तमहाजनानां इति रामानां ग्राम महाजनानां विशेष मंत्रங்களால நம்ம அர்ச்சனை செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவி கவசம் பாராயணம் செய்யப்பட்டது. தேவி கவசம் எதுக்குன்னா இப்ப நம்ம சுவாமிக்கெல்லாம் ஸ்வர்ண கவசம் சார்த்துவோம், வெள்ளி கவசம் சார்த்துவோம். எதுக்கு இந்த கவசம் அப்படின்னா நம்மளை ஒரு பாதுகாப்பு அரணாக நம்மளுடைய உடலையும் மனதையும் புத்தியையும் சித்தத்தையும் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த அம்பாளுடைய சாநித்தியம் நம்மளை காக்கணும் அப்படிங்கிற பொருட்டு நம்ம கவச ஸ்தோத்திரங்களை படிக்கிறோம். அதனால யாரும் கவனத்தை செதற விடாம இந்த கவச ஸ்தோத்திரம் அதே மாதிரி இந்த கீழக ஸ்தோத்திரம் எல்லாம் அர்ச்சனை செய்யும் போது நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்ப சொல்லக்கூடிய மந்திரமானது சரஸ்வதி தேவியை பிரதானமா வச்சுட்டு நம்ம சொல்றோம். எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு ஞானம் வேணும், நல்ல ஒரு அறிவு வேணும். படிக்கிற குழந்தைகளா இருந்தா நல்லா கல்வியில முன்னுக்கு வரணும். சன்னியாசி சிரேஷ்டமாருக்கு நல்ல ஒரு ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், நல்ல ஒரு நிர்வாக திறமை வேணும், தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும். அம்பாள் வழிபாடு நிறைய பேர் அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய வழியில இரண்டாவது அவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட சுரூபத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ சுவாமி. ஹயக்ரீவர் என்ன பண்ணுவார்? ஞானத்துக்கு உண்டான காரணம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிவருமாண்டி இருந்து வித்யான்னு சொல்லக்கூடிய ஞானத்தை தன்னோடத்துல வாங்கி சரஸ்வதிக்கு பிரயோகம் பண்ணி சரஸ்வதி மூலமா உலகங்களுக்கு வித்யாவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் நம்ம ஹயக்ரீவ சுவாமி. ஹயக்ரீவ சுவாமியோட சிஷ்யக்குள்ளதான் அகஸ்தியர். அந்த அகஸ்தியரும் குருநாதரும் சிஷ்யனும் குருநாதர் சிஷ்யனுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய சம்பாஷணையாக அமைகிறது லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். மொத்தம் 1000 நாமாக்கள். இந்த 1000 நாமாக்கள்லயே சகலம் சிருஷ்டி சித்தி சம்ஹாரம் திரோபாகம் அனுகிரகம் நஞ்சகிருத்தின்னு சொல்லக்கூடிய 5 விதமான தொழில்களா இருக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் வரைத்தல் அருள் சொல்லக்கூடிய 5 விதமான தொழில்களை அம்பாளே பரிபூர்ணமா இருந்து நிறைய பேருக்கு வேலைக்கு வச்சுட்டு செய்கிறா. வழிபாடு செய்யப்போட அனுகூலங்களை ஏற்படுத்தி நமக்கு தனதானியான அபிவிருத்திகளை ஏற்படுத்தி அன்னது குறைபாடு இல்லாம கல்விக்கு குறைபாடு இல்லாம ஞானத்துக்கு குறைபாடு இல்லாம பணத்துக்கு குறைபாடு இல்லாம மகிழ்ச்சி குறைபாடு இல்லாம ஆயுள் குறைபாடு இல்லாம எல்லாருமான குறைபாடு நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக அமையப்படுது லலிதா. சராச்சரங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த அண்டத்துக்கும் மாதா யாருன்னா அம்பிகை தான். அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய 1000 திருநாமங்கள் இப்ப பாராயணம் செய்யப்படுகிறது. மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ओम श्री माता श्री महाराज्ञी श्रीमत् सिंहासनेश्वरी चिदग्नि रूपम देहि देहि यतो देहि श्रीरोदगी गाम्बिकाजी नमः महालक्ष्मीकाजी नमः सरस्वती नमः समस्त परिवार देवताभ्यो नमः सद्गुरुनाथ मूर्तये नमः सुगन्धधूपमाग्रापयामि नैवेद्यं पूर्ववत्सुकरो भूमि फलसमायुक्तं नाहवल्लरजलैर्भुतं कर्पूरसूरसं युक्तं ताम्बूलं प्रदेक्यता आदिपराशक्तये नमः मुखेरवस्त्राणि कदलीफलानि कालिनीफलानि समस्तं महाकालकीरफलानि महानैवेद्यनिवेदयामि नैवेद्यानन्तरमाचरणीयं समर्पयामि ओम सर्वमङ्गलमाङ्गल्ये वेदपार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. अम्मा
गणपति होमम् ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनानुपमस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः सीदसादनम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम श्रीं ह्रीं अग्ने त्वं भारयाणभ्यो अस्मां स्वस्ति बिरदि दुर्गाणि विश्वा भूर्च पृथ्वी बहुलान पूर्वे भवाधोकाधनयाय संयोः विश्वानि नो दुर्गा जातवेदः सिन्धुन्ननावा यदा प्रणदास्मदा देहत्याय प्रत्यादेवी महाकाली चण्डिका परमेश्वरी अंबिकायाः ओम कांकाजी सायुताजी सशक्तिकाजी सपरिवाराजी सवागणाजी एम इष्टाधिकाराजी कालिकाजी वहाहुतिं समर्पयामि नमः स्वाहा ओम श्रीं ह्रीं ऐं चामुण्डाजी विच्चे ओम श्रीं ह्रीं ऐं चामुण्डाजी विच्चे ओम श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे परमेश्वरजी नमः आज्योपकार नैवेद्यं निवेदयामि ओम भू स्वाहा ओम भुव स्वाहा ओम भूर्भुवः स्वः स्वाहा प्रायश्चित्तं प्राणायामम् हनुमते नमन्यस्व ओम देवी शिवा देवी शिवाजी सदसं नमः नमः प्रदज्ञे भद्राजी यथा प्रणधास्मता देव्याः दिव्यत्याय देवताय महालक्ष्मी चण्डिका परमेश्वरी अंबिकाय नमः महागुदिं ताम्बूल अक्षता सकलादित वर्गत्वयन्त महागुदिं समर्पयामि नमः ओम श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे स्वाहा ओम श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे स्वाहा ओम श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे चण्डिका परमेश्वरी नमः महालक्ष्मीकाजी नमः आज्योपकारादि नैवेद्यं निवेदयामि नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि कर्पूरनिराञ्जन ज्योतिः भूहि फलसमायुक्तं नागवल्लीकर्पूरसुवर्णसंयुक्तं देवी अंबिकाये शंकरी चण्डिका देवी महागुदिं नमः स्वाहा पूर्णमिदं पूर्णमदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते श्री महालक्ष्मी लक्ष्मी बीजादित्याय महा आहुतिं समर्पयामि नमः ब्रह्मण्यो ब्रह्म ओम पूर्णमिदं पूर्णमदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते जयदुर्गा चण्डिका परमेश्वरी बहुषट् समस्ताधिपतये ओम श्रीं ह्रीं चामुण्डाजी विच्चण्डिका परमेश्वरी नमः आहुतित्रयम् ओम चण्डिका परमेश्वरी ओम श्रीं ह्रीं चामुण्डाजी च स्वां श्रीं ह्रीं चामुण्डाय च स्वाहा श्रीं ह्रीं च स्वाहा ओम श्रीं ह्रीं चामुण्डाजी विच्चै भूषट् भवानि बहुपद्माचण्डिकाजी नमः समस्तोपचार रसद्रव्य समायुक्तं सुगणन्त ओम भूर् स्वाहा ओम भव स्वाहा ओम भूर् भवानि चण्डिकाजी नमः आहुतिं हृत्वा ओम पूर्णमिदं पूर्णमदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते सांगाय सायुधाय परिवाराय सत्यपरिवाराय सर्वालङ्कारभूषिताय भवानि चण्ड्यम्बिकायै नमः आहुति मङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यन्ति सांगाय परिवाराय सर्वागणायै कामेश्वर्यै महाहुतिं समर्पयामि नमः स्वाहा ओम नमो देवी शिवा देवी शिवाजी सदनं नमः नमः प्रदज्ञे भद्रादेवी यथा प्रणदास्मदा धूपादि नैवेद्यार्थे नैवेद्यार्थ विशेषवर्गाणि प्रथममहानैवेद्यम् आच्योपकारं नैवेद्यं निवेदयामि नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि सर्वस्यापि ओम नमो देवी आदिदेव्याः परमेश्वर्याः श्रीमदे भुवनेश्वरी चण्डिकायाः महागुदिं समर्पयामि नमः पूर्णमिदं पूर्णमदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते दशद्रव्यानुकूलादि தேரும் அப்படிங்கிறது பொருள். மனசார யாரெல்லாம் தேவியை நினைச்சு அம்பிகையை நினைச்சு பிரார்த்தனை செய்றீங்களோ அவங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகி எல்லா தீமைகளும் அவர்களை விட்டு போகும் அப்படிங்கிறது சத்தியம். அந்த காலத்துல எவ்வாறு பூஜை பண்ணா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரத்காலத்துல பூஜை பண்ணா மகா பூஜான்னு சொல்லக்கூடிய பூஜையை பண்ணணும் அப்படின்னா
அதை வந்து யாரு பண்ணான்னா மன்மதன் சொல்லக்கூடிய ரிஷி பண்ணியிருக்காரு. அந்த மன்மதனுக்கு என்ன கிடைச்சதுன்னா பக்தி கிடைச்சதா, அம்பா மேல இருக்கக்கூடிய பக்தி கிடைச்சிருக்கு. அடுத்து ஒவ்வொரு காலம் 6 விதமான காலங்களையும் 6 விதமான தேவர்கள் பூஜை பண்ணிருக்காங்க. நாம 2 நேரம் 2 காலம், நேத்து காலத்தால கணபதி ஹோமம், இன்னைக்கு நேத்து ஈவினிங் முதல் கால யாகாதி பூர்வாங்காதி ஹோமங்கள், இந்த காலத்தோட சேர்த்து உங்களுக்கு 4 காலமாக கணக்காக 4 காலத்துல 6 காலங்கள் உத்தேசமாக வந்திருக்கக்கூடிய காலத்துல நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். அதுல தனதானியாதி சமர்த்திகள் சொல்லக்கூடிய விதமாக சன்னியாசாதி பிரயோகங்களாகட்டும் இல்லறவாதிகளுக்காகட்டும் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய தன்மையாக பலஸ்ருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் சர்வஸ்யாப்தி சர்வஜகத்தி சர்வமேவ தேனாத்மோதி சர்வம் ஜயத்தி கற்பூர நீராஞ்சனார்த்தம் தவிஷயாமி. இறுதியான அத்தியாயம் 13வது அத்தியாயம். சிவாதாரிகா புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய சிவமே அவளாக அவமே சிவமா இருக்கக்கூடிய தன்மையாக சிவதாரிகா பரமேஸ்வரி சண்டிகைக்கு உண்டான பூர்த்தியான ஹோமானது நடைபெறுகிறது. என்னெல்லாம் வேணும் அவங்கவுங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனைகளை நிறைவேறணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும். அவங்களோட பிரார்த்தனை அவங்களுக்கு தான் தெரியும். அவ்வாறாக விரைவாக என்னென்ன பிரார்த்தனைகள் அனுகூலமாக ஓம் கற்கினி சோழினி கௌராகதினி சக்ரினி ததா சங்கினி ஷாபினி பானாம்பு. பிக்ஷை கொடுக்கறதுக்கு, சுவாமிக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அத்தனைக்கும் அவங்க பரம ஏழை. அவங்க கிட்ட ஒரு பழைய நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாரும் கேட்குறீங்களா? ஆதிசங்கராச்சாரியர் பிக்ஷைக்கு போகும்போது ஒரு வீட்டில் அவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. நெல்லிக்கனி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நெல்லிக்கனிய சுவாமிக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருந்ததால அந்த கனியை எடுத்துட்டு வந்தோம். மங்கள திரவியங்களான சௌபாக்கிய திரவியங்கள், ஆகுதிகள், மகா ஆகுதிகள்லாம் நடக்கிறது. இந்த மங்கள திரவியங்கள் ஆகுதி கொடுக்கறப்ப நம்ம இல்லங்களிலும் நம்ம மனங்களிலும் நம்ம லோகத்திலும் சகல சுபிக்ஷமும் மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம். நிறைவாகுதி, மங்களாகுதி முடிஞ்சோடனே வஸ்திராகுதி, வஸ்திராகுதி முடிஞ்சோடனே மகாமங்கல பூர்ணாகுதியாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களே ஸ்ரீ மாங்கல்யம் தேகி மேஷதா மாங்கல்யாம் சுரபோதிதாம் தேவி மாங்கல்யாதி சுரமர்தினி மாங்கல்யாவேகம் சர்வபூதானாம் தாமிகோ பக்வஜே ஸ்ரீயம் சண்டிகா பரமேஸ்வரஜி நமः கந்தம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. சமங்கலாய மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களே ஸ்ரீ மாங்கல்யம் தேகி மே சதா மங்களாம்பிகாயே நமः குங்குமசூர்ணிகாம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் மிருத்யுஞ்சய பரமேஸ்வராய நமः புஷ்பம் தாரயித்வா துர்காயை நமः யாகவர்காதிபதயே நமः தூபதீபநைவேத்யம் திருத்வா பிரசாங்கம் குங்குணோ வேதம் சுகினம் ச சுமனோகரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிரிக்யதானே தூபம் ரசத்ரவ்யசமாயுக்தம் சுகினம் ச சுமனோகரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிரிக்யதாம் துரிஷோஜகி इष्टकाम्यार्थ प्रसादेन दुष्टकाम्य स्वरूपिणी सर्वस्याप्ति हरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मीम्बिकायै नमः समस्तोपचारान् समर्पयामि. ओम नमस्ते अस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते संगचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते स्वेदान्तवरदरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तुते स्वाहा. वस्त्राहुतिं समर्पयामि नमः स्वाहा नमः अनुकूलादिपराशक्तये नमः. ओम ह्रीं यक्षाजगुपेराडवै श्रवणागरदान्याभानुपुण्यमिदेवाभग स्वाहा. कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि. ओम श्रीं ह्रीं ऐं महालक्ष्मी कमलतारण्ये स्मवाहिन्ये श्रियै नमः स्वाहा स्वाहा. महालक्ष्मीम्बिकायै नमः गण्डरूत्राणि उपचारार्थ प्रियवन्दिताम्बिकायै नमः. ओम ह्रीं 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 यागायागवर्गम् उपचारार्थम् अम्बिकायै नमः नमः गण्डजोत्राणि समर्पयामि नमो नमः. ओम मंगले
मंगले श्री मांगल्यम सदा ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मंगले सर्वकार्य जगत्प्रदे जय जय मंगलहारिणी जय जय परमेश्वरी जय जय गोलागल स्वरूपिणी जय जय मंगलहारिणी जय जय परमेश्वरी जय 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 दुःख निवारणी जय जय मुंडीश्वरी जय 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 नमो देवे विनादेव्ये शिवाजे सदगन्नाः नमः प्रदग्गे भद्रादि वियदा प्रणदास्पदा ॐ श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे षट् पूर्णमिदं पूर्णाहुति उत्तमां जहोति सर्वो वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति ततो इयौ वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते शाङ्गाय सायुधाय सपरिवाराय सशक्ति सपरिवाराय योपां पुष्पं वेद पुष्पवान् प्रदावान् भवान् भवति चन्द्रभावामपां पुष्पं पुष्पवान् प्रदावान् भवान् भवति एवं वेद आयतनो वेद आयतनवान् भवति अग्नये नमः चण्डिका पराशक्तये नमः परिवार देवताभ्यो नमः ॐ श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे चण्डिका परमेश्वरी नमः आज्योपकार महानैवेद्यन्निधे मनस्साध्वरसृतप्रासावी राङ्गुलो वेदम् आग्ने सर्वदेवानां दुःखोऽयं प्रतिगदान् धूपं समर्पयामि नमस्तस्यै 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 नमो नमः ओम शक्ति ओम शक्ति ओम सर्वमङ्गलभागाधिराजाय प्रसज्ञ सागिने नमो भगवे श्रवणाय गुरुमहे समे कामान् कामकामाय मग्योः कामे सर्वैः श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय वै नमो नमः दुर्गालक्ष्मी प्रथमान्यासन् हे गणातं महिमानस्ततन्दे यत्र पूर्वेशाद्या सन्ति देवाः ॐ श्रीं ह्रीं ऐं चामुण्डायै विच्चे चण्डिका परमेश्वरी नमः यज्ञेन यज्ञमगसन्तदेवाः क्षाणि सर्वाणि प्रथमान्यासन् मेघनादं महिमानस्ततन्दे यत्र पूर्वेशाद्या सन्ति देवाः अंबिकायै नमः समस्तोपचारान् समर्पयामि ॐ या देवी सर्वभूतेषु जयारूपेण संस्थिता नमस्तस्यै मोबायेदस्य राजमादस्य राजा सम्राज्यो वा सोमेन सदे देवस्वमेधानि हुमिङ्गीभिः भवन्ते वेदावन्तो वै देवानाग्निभवा देवास्वै सवान् प्रयच्छन्ति देवं गुणशिवन्ति राजाय देवसुराधां भवति மந்திர புஷ்பப்பிரியா மந்திர புஷ்பவதாரையா அடுத்தபடியாக உபசாரங்கள் என்கின்ற நிகழ்வானது நடைபெறுகிறது. அதாவது அம்பிகையை நம்மளுடைய இந்த சண்டிகோபத்திற்காக கலாரூபமா எழுந்தருளி செய்வித்தது. இந்த கலாரூபத்திற்கு என்ன அர்த்தம்னா, இந்த குடமானது சுவாமியினுடைய தேகமாகவும் சுற்றப்பட்டுள்ள நூல்களானது சுவாமியினுடைய நரம்பாகவும் உள்ளே நடத்தப்பட்டுள்ள தீர்த்தமானது சுவாமியினுடைய ரத்தமாகவும் உள்ளே செலுத்தப்பட்டுள்ள வாசனாதி வஸ்துக்கள் சுவாமியினுடைய முக்கிய உள்ள அங்கங்களாகவும் மாந்தளையானது சுவாமியினுடைய சடையாகவும் தேங்காயானது அம்பாளோட முகமாகவும் கூச்சமானது உள்ளே வைக்கப்பட்ட தர்பை புள்ளினால் செய்யப்பட்ட கூச்சமானது சுவாமியினுடைய உயிர் நாடியாகவும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் காற்று மூலமா அந்த தர்பையின் வழியாக உள்ளே இழுத்து உயிர் நிலைநிறுத்தப்படுகிறது. மந்திரபூர்வமா இந்த கலசத்திற்கு அம்பாளை எழுந்தள்ளி வேண்டியிருக்கோம். எழுந்தள்ளி அம்பிகைக்கு நல்லதொரு விசிஷ்டமாக தேவி மகாத்மிய 700 மந்திரங்களினாலே விசேஷமான சன்னவதி திரவியங்களாலும் 108 வகையான மூலிகைகளாலும் அம்பிகைக்கு தேவையான வஸ்துக்களை இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனுக்கு அர்ப்பணம். ஏன்னா நம்மள இறைவனால தான் படைக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட இறைவிக்கு நம்மளால் இயன்ற அளவு இந்த சண்டிகோமத்திற்கு உண்டான திரவியங்களை கொண்டு ஹோம பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனை தொடர்ந்து அம்பிகையானவள் பரிபூர்ணமாக திருப்தியா இருக்கா. இந்த அம்பிகை சந்தோஷப்படுத்தும் நிகழ்வானது உபசாரம் என்று பெயர்.
அதனால இங்கனம் சாத்தப்பட்டுள்ள மலர்கள் இந்த மலரானது ஒரு தடவை சாத்தி எடுத்துட்டா திருப்பி சாத்த முடியாது, ஏன்னா வாடிடும். வாடா மலர்களான மந்திர மலர்களினால் அம்பிகைக்கு அர்ச்சனை. எதிர்ச்சியா நடக்குது பாருங்க. 7 குழந்தைங்க தான் வேணும், 7 பேர் இருக்காங்க. அது இன்னொன்னு திருவருள் காரணம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இங்கிருந்து வழிபாட பார்த்தோம், மழை இல்ல. பூர்ணாகதி பண்ணோம், மழை அடிச்சு நீங்களும் உள்ள வந்துட்டீங்க. காமியார்த்தங்கள் रूपाय विष्णवे प्रभविष्णवे विष्णवे प्रभविष्णवे शिवाय नमः। ओम नमः शिवाय शिवाय धनम वशं बहु